ரமதான் டே 9 இஃப்தார் மினி விளாக். இஃப்தாருக்கு வெள்ளைப்பாகலாம் கரைச்சி ஊற்றி பிடிக்கொலக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஊர்லேருந்து வரும்போது பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் தான் கொலக்கட்டை பண்ண போகிறேன். கொழுக்கட்டை அப்படின்னாலே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அம்மா மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நான் இனிப்பு கொலக்கட்டை தான் பண்ண போகிறேங்கிறனால வெள்ளத்தை துருவி பாக காய்ச்ச போகிறேன். இதிலே 2 ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். இதில் கம்பி பதம்லாம் எந்த பக்குவமும் தேவையில்லை. வெள்ளம் கரையிற வரைக்கும் காய்ச்சினா போதும். பச்சரிசி மாவு ஆல்ரெடி வறுத்து தான் வச்சுருக்கேன். கூட கொஞ்சமாக உப்பு தேங்காய் சேர்த்து பண்ணைய போகிறேன். நடுவில் நரிச்சுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கூட சூடாக இருக்கிற இந்த வெள்ளைப்பாக ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்புறமா கொலக்கட்டை பிடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஜூஸ், சர்பத், நோம்பு கஞ்சி, வடையெல்லாம் வச்சு நோம்பு திறந்து மகரிப்பும் தொழுது முடிச்சுட்டு 7:30 மணிக்கு மேலே தான் கொலக்கட்டை பிடிச்சி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம். நோம்பு திறந்த உடனே அதிகம் சாப்பிட முடியாது, மெதுவாக தான் சாப்பிட முடியும். அதுவும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சாப்பிட்ற நேரத்துக்கு தான் அவிச்சிருந்தேன். இந்த கொலக்கட்டை வேகும் போது அந்த பச்சரிசி வாசமும் வெள்ளை வாசமும் சும்மா கம்மன்னு சூப்பராக இருக்கும். நல்லா சுட இனிப்பு புளி கொலக்கட்டை தயார். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரிஸ் டைரிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.